பிரசாத் ஸ்டுடியோ போயிட்டு, சாமி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, படம் எப்படி வரும்னு தெரியாது அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து சிரிச்சார். சுவாமி, இந்த கதையை ஒரு லைன் கூட நான் படிக்கல, எனக்கு தெரியாது, நீங்கள் படம் பண்ணுங்க. இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகலைன்னா நான் 6 மணியும் தொடமாட்டேன், பாட மாட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு டக்குன்னு அடிச்சது. இது சொல்கிறது செய்கிற ஆள் அவர். ஒரு வாட்டி எனக்கு வாங்க ரஜினி, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்ன சமாச்சாரம் சொல்லி போனால், இந்த மாதிரி ரஜினி உங்களுக்கு தெரியும், நம்ம பாவதார் அண்ணா அவர் மறைஞ்சிட்டார், இன்னொரு பாஸ்கர், இன்னொரு அமரன், கங்கை அமரன் அப்படியே அவன் செட்டில் ஆகிட்டான். பாஸ்கர் கொஞ்சம் செட்டில் பண்ணணும், நீங்கள் ஒரு படம் பண்ணணும் சொன்னாங்க. சரி சாமி, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்தேன். பாஸ்கர் கம்ப்ளீட்லி படத்தை பற்றியே பேச மாட்டார், வேறு விஷயம் தான் அவர் பேசுவார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு. அது ராஜாசாமி கிட்ட பிரசாத் ஸ்டுடியோ போயிட்டு, சாமி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, படம் எப்படி வரும்னு தெரியாது, இந்த மாதிரி பாஸ்கர் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து சிரிச்சார். சுவாமி, இந்த கதையை ஒரு லைன் கூட நான் படிக்கல, எனக்கு தெரியாது, நீங்கள் படம் பண்ணுங்க. இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகலைன்னா நான் 6 மணியும் தொடமாட்டேன், பாட மாட்டேன்னு சொன்னாங்க. அங்கே யாரோ ப்ரொடியூசர் இருந்தாங்க, இவர் தான் சாட்சி. அது எனக்கு டக்குன்னு அடிச்சது. இது சொல்கிறது செய்கிற ஆள் அவர். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் சொல்லலை சாமி, அந்த மூகாம்பிகா அந்த தாய் சொல்ல வைக்கிறா, நான் சொன்னேன், அவ்வளோதான், நீங்கள் போங்க. எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு எனக்கு. அதுக்கு போய் ஊட்டியில் போகிறேன். ஒரு பாஸ்கர் மார்னிங் அப்படியே காதில், ரஜினி நல்ல மழை, இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை, இன்னும் 2 நாள் மழை, மட்டன் குழம்பு இட்லி அப்படின்னு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நானே மென்டலி முடிவு பண்ணியிருந்தேன், நோ அப்படின்னு சொல்லி ஒரு 10 எக்ஸிபிட்டர்ஸ் 10 சென்டரில் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட படம் சரியாக ஓலைன்னா கூட நாமளே பணம் கொடுத்து சில்வர் ஜூப்ளி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் செட்டிலாக இருந்தேன் நான். படம் சொன்ன மாதிரி சில்வர் ஜூப்ளி என்ன ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ். எனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, சரண்டர் சொன்னால் அதெல்லாம் பலிக்கும்.